சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், சிரியா வீழ்ந்தால் மூன்றாம் உலகப் போர் ஏற்படுமா, திகிலூட்டும் கணிப்பால் வெளியான பரபரப்பு. இதேவேளை அசாத்திற்கு போரிடம் வழங்குவது என்பது புடினின் தடைப்பட்ட முடிவு என்று கிரெம்ளின் பேச்சாளர் ஒரு கருத்தை கோரியிருக்கின்றார். அடுத்து தப்பி சென்ற ஜனாதிபதி மாஸ்கோவில் இருக்கின்ற நிலையில் சிரிய தூதரகத்தில் எதிர்க்கட்சி கொடியேற்றியிருக்கின்றது. இதற்கிடையில் நேரம் பார்த்து இஸ்ரேல் காய் நகர்த்தி இருக்கின்றது. இதனை எகிப்து கண்டித்திருக்கின்றது. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். உலக அரசியலில் என்னதான் நடக்கின்றது என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் தலையே சுற்றுவது போல் தோன்றுகின்றது. அதாவது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜோ பைடன் ஆரம்பித்த தொடக்கப்புள்ளி இன்று மாபெரும் பிரளயமாக மாறி வருவதாகவே ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள். ஒருபுறம் பார்த்தால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம், மறுபுறம் பார்த்தால் நாட்டிற்குள் ஏற்படுகின்ற உள்நாட்டு யுத்தம். இவ்வாறு நிலைமைகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாடுகளிலும் மோசமடைந்து செல்கின்றது. இந்நிலையில் தான் பாபா வங்காவின் கணிப்புகள் தற்போது அதிகமாக பேசுபொருளாகி இருக்கின்றது. இரட்டை கோபுர தாக்குதல் முதல் பிரெக்சிட் வரை பாபா வங்கா துல்லியமாக கணித்ததாக கருதப்படுகின்ற நிலையில் அவர் மூன்றாம் உலகப் போர் பற்றி கணித்த கணிப்பு ஒன்று தற்போது வைரலாகி வருகின்றது. இது திகிலையும் ஏற்படுத்தியுள்ளது. பால்கன் நாடுகளில் நான்ஸ்டாம் என்று அழைக்கப்படுகின்ற பார்வையிழந்த தீர்க்கதரிசியான பாபா வங்கா 1996 ஆண்டு மரணமடையும் முன்பே சிரியாவின் வீழ்ச்சியை தொடர்ந்து மூன்றாம் உலகப் போர் வெடிக்கும் என்று கணித்து சென்றுள்ளதாகவே கூறப்படுகின்றது. இந்நிலையில் சிரியா நாட்டு கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸுக்குள் நுழைந்துள்ளார்கள். சிரிய ஜனாதிபதியான பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார். ஆக இது பாபா வங்காவின் கணிப்பு தொடங்கும் கட்டமாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. சிரியா வீழ்ந்ததும் உடனடியாக மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே மிகப்பெரிய போர் ஒன்று ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இளவேனில் காலத்தில் கிழக்கில் ஒரு போர் துவங்கும், அதைத் தொடர்ந்து மூன்றாம் உலகப் போர் துவங்கும். கிழக்கில் நடக்கும் போர் மேற்கை அளிக்கும் என்று கூறியுள்ளார் பாபா வங்கா. ஆக பாபா வங்காவின் கணிப்பின்படி சிரியா கிளர்ச்சியாளர்களிடமிருந்து வீழ்ந்துள்ளதால் மூன்றாம் உலகப் போர் துவங்கப் போகின்றதா என்ற கேள்வி பலர் மனதிலும் எழுந்திருக்கின்றது. இதற்கிடையில் சிரியாவில் அசாத் ஆட்சிக்கு எதிராக கடந்த 2011 ஆண்டு தொடங்கப்பட்ட உள்நாட்டுப் போர் 13 வருடங்கள் கழித்து வெற்றி பெற்றிருக்கின்றது. தலைநகர் டமாஸ்கஸை நேற்று கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் வெற்றியை அறிவித்திருக்கின்றார்கள். டமாஸ்கஸ், காமா மற்றும் அலப்போவிற்கு அருகிலுள்ள அரசாங்க சிறைகளில் பல ஆண்டுகளாக சித்திரவதைகளை அனுபவித்த கைதிகளை கிளர்ச்சியாளர்கள் விடுவித்திருக்கின்றார்கள். இந்த சிறைகளில் மிகவும் பிரபலமானது சைடன்ஜா சிறையாகும். இது வெகுஜனத்தால் மனித கசாப்பு கூடம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற மனித உரிமைகளுக்கான சிரியன் ஒப்சர்வேட்டரியின் கருத்துப்படி சிறைகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தூக்கிலிடப்பட்டு வேறு வழிகளில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் மனித கசாப்பு கூடம் என்று அறியப்படுகின்ற சர்ஜனியாவில் மட்டுமே 30,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக அறிய கிடைத்துள்ளது. இந்நிலையில் தான் இந்த சிறைகளிலிருந்து மக்களை விடுவிக்கும் முயற்சியில் அந்த நாட்டு மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து சிரியாவில் பதவி கவர்க்கப்பட்ட ஜனாதிபதி பஷர் அல் அசாத்திற்கு புகலிடம் அளிப்பது என்பது ரஷ்யாவுடைய ஜனாதிபதியின் தீர்மானம் என்றும் இது அவரது தனிப்பட்ட தீர்மானம் என்றும் கிரெம்ளின் மாளிகை கூறுகின்றது. புடின் தனிப்பட்ட ரீதியில் இந்த முடிவை எடுத்தார் என்றே கிரெம்ளின் பேச்சாளர் கூறுகின்றார். எனினும் அசாத் ரஷ்யாவில் எங்குள்ளார் என்பதை உறுதி செய்வதற்கு அவர் மறுத்திருக்கின்றார். புடினும் அசாத்தும் எப்போது இறுதியாக சந்தித்தார்கள், அவர்கள் எதிர்காலத்தில் சந்திப்பார்களா என்பதையும் அவர் குறிப்பிடவில்லை. சிரியாவில் ஆட்சியில் உள்ளவர்களுடன் ரஷ்யா தொடர்புகளை பேணும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து ரஷ்யாவில் உள்ள சிரிய தூதரகத்தில் எதிர்க்கட்சி கொடியேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது கிளர்ச்சியாளர்கள் படையின் தாக்குதலை தொடர்ந்து சிரியாவின் ராணுவம் பின்வாங்கியது. மேலும் ரஷ்ய படைகள் சிரியாவிலிருந்து வெளியேற தொடங்கியிருக்கின்ற பின்னணியில் மாஸ்கோவில் உள்ள சிரியாவின் தூதரகத்தில் ஒரு குழு எதிர்க்கட்சி கொடியை ஏற்றியுள்ளது. அடுத்து HTSின் ராணுவ பிரிவு புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டவுடன் உடனடியாக பணிகளை தொடங்கும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இடைக்கால அரசாங்கத்திலிருந்து விரைவில் பொறுப்பேற்க விரும்புவதாக தெரிவித்திருந்தாலும் இன்னும் அதற்குரிய குறிப்பிட்ட திகதியை அறிவிக்கவில்லை. எங்கள் படைகள் மூலதனத்தை கட்டுப்படுத்துவதையும் பொதுச் சொத்துக்களை பாதுகாப்பதையும் முடிக்க இருக்கின்றன. புதிய அரசாங்கம் உருவானுடனேயே அந்த வேலைகள் தொடங்கும் என்று எதிர்க்கட்சி படைகளின் ராணுவ நடவடிக்கை மையம் டெலிகிராம் சேனலில் தெரிவித்திருக்கின்றது. அடுத்து சிரியாவின் நிலத்தை இஸ்ரேல் மேலும் ஆக்கிரமிப்பதை எகிப்து கண்டித்துள்ளது. இஸ்ரேல் தங்களுடைய டேங்கிகளை சிரியாவுடனான தங்கள் மண்டலத்திற்கு அருகில் நகர்த்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கை தற்காலிகமானது என்றும் வரையறுக்கப்பட்டது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்று கூறியிருந்தாலும் எகிப்து இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பிலேயே எகிப்து தனது எதிர்ப்பினையும் தெரிவித்திருக்கிறது.
தெரிவித்திருக்கின்றது. அடுத்து லெபனானின் ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் சிரியாவில் நடக்கும் நிகழ்வுகளை பெரிய ஆபத்தான மற்றும் புதிய மாற்றமாக கருதுவதாக தெரிவித்திருக்கின்றன. ஈரானின் ஆதரவு குழுவான ஹிஸ்புல்லாவின் மூத்த அரசியல்வாதி இது பற்றி கூறுகையில், ஈரானின் கூட்டாளியான ஃபசர் அல் அசாத்தை வீழ்த்தியதற்கு முதல் எதிர்வினையாகும் என்றார். சிரியாவில் பல ஆண்டுகளாக நடந்த போரில் அசாத்தை காப்பதில் ஹிஸ்புல்லா ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. அதாவது கடந்த ஆண்டு இஸ்ரேலுடன் போரில் சண்டையிட்ட ஹிஸ்புல்லா சிரியாவில் அதன் போராளிகளை லெபனானுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு முன்னர் தனது பங்கினை தெரிவித்துள்ளது. அசாத்தின் வீழ்ச்சியானது லெபனானின் கிழக்கு எல்லையில் உள்ள ஹிஸ்புல்லாவின் முக்கிய கூட்டாளியை அகற்றியுள்ளதாகவே கூறப்படுகின்றது. குறிப்பாக சிரியாவானது நீண்ட காலமாக ஷியாட் இஸ்லாமியவாத ஹிஸ்புல்லாவிற்கு ஆயுதங்களை வழங்க ஈரானுக்கு ஒரு முக்கிய வழித்தளமாக இருந்து வந்தது. சிரியாவில் என்ன நடக்கின்றது என்பது ஒரு பெரிய ஆபத்தான மற்றும் புதிய மாற்றம் என்றே இதனால் ஹிஸ்புல்லா கூறுகின்றது. எப்படி ஏன் என்ன நடந்தது என்பதற்கு ஒரு மதிப்பீடு தேவைப்படுவதாகவும் ஹிஸ்புல்லா கூறுகின்றது. இதற்கிடையில் தான் சிரியாவில் உள்ள பங்காளிகள் சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் ஆகியோருடன் அமெரிக்கா இணைந்து பங்காற்றப் போவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று அறிவித்திருந்தார். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் அதிபர் பதவி வகித்த பசார் அல் அசாத்தின் அரசாங்கத்தை கவிழ்த்த நிலையில் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள சிரியாவிற்கு அமெரிக்கா உதவிக்கர நீட்டும் என்று பைடன் கூறியிருக்கின்றார். இத்தனை காலத்துக்கு பிறகு ஒரு வழியாக அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிட்டது. அதாவது வெள்ளை மாளிகையில் சில தரப்பினரை அதிர்ச்சிக்கு ஆளாக்கும் வண்ணமே சிரியாவில் வெகு விரைவில் இடம்பெற்ற நிகழ்வுகள் குறித்து பைடன் கருத்துரைத்தார். சுமார் ஒரு வார காலத்தில் அசாத்தின் ஆட்சியை கிளர்ச்சியாளர்கள் கவிழ்த்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கு வட்டாரம் மாறுபட்டிருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு பைடனும் அவரது முன்னணி பாதுகாப்பு அதிகாரிகளும் நிலவரத்தை ஆராய்ந்தார்கள். தற்போது சிரியா அபாயகரமான நிலையையும் நிலையற்ற சூழலையும் எதிர்நோக்குவதாகவே பைடன் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டுகளில் முதன்முறையாக ரஷ்யா, ஈரான், ஹிஸ்புல்லா அமைப்பு ஆகியவற்றின் தாக்கம் சிரியாவில் காணப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல ஆண்டுகளாக ஈரான், ஹிஸ்புல்லா, ரஷ்யா தான் அசாத்திற்கு ஆதரவாக இருந்து வந்தார்கள். ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் அந்த மூன்று தரப்புகளின் ஆதரவும் செறிந்தது. அவை மூன்றும் பைடன் ஆட்சிக்கு வந்த பின்னர் பலவிழந்திருப்பதாகவே அவர் கூறுகின்றார். அபாயகரமான நிலையையும் நிலையற்ற சூழலையும் எதிர்கொள்ள இருக்கின்ற சிரியாவிற்கு அமெரிக்கா தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக அடுத்து இது நடக்கப் போகின்றது என்ற கேள்வி பலரிடம் இருக்கின்ற போது அபாயத்தை கையாள ஏதுவாக சிரியாவில் உள்ள எங்கள் பங்காளிகளுடனும் இதில் தொடர்புடையவருடனும் அமெரிக்கா ஒன்றிணைந்து பணியாற்றும் என்று பைடன் கூறுகிறார். எனினும் சிரியாவின் எதிர்காலம் குறித்த திட்டத்தை வரைய அமெரிக்கா திட்டமிடவில்லை என்றே மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறுகின்றார். வருங்கால சிரியாவை அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் உருவாக்குவார்கள் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.